புறாவை கொடு. தர்றேன். இதை யார் சுட்டது? துப்பாக்கி சுட்டது. அது தெரியுங்க, யார் சுட்டதுன்னு கேக்குறேன். எங்க முதலாளி சுட்டது. இது உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு? எதுக்காக இதை சுட்டீங்க? சாப்பிடுறதுக்கு. ஏன் மனுஷன் கறி கூட நல்லா இருக்குமே, அதை சாப்பிடலாமே. சில நேரத்துல அதை கூட சாப்பிடுறது உண்டு. இப்ப புறாவை கொடுக்க போறியா இல்லையா? இல்ல, தரமாட்டேன். எப்பவும் ஒரு தடவை 2 தடவை தான் வாய்னால கேட்போம், அப்புறம் கைனால தான் கேட்போம். மிரட்டுறியா ஐயா? குட் மார்னிங் சார். இந்த பங்களா உங்களுக்கு தானே? இதுக்கு ஓனர் நீங்க தானே? இந்த பங்களா இவர் தானே, ஓனர் இவர் தானே. ஏக்கரா கணக்குல பெரிய பங்களா இருக்கு, ஏராளமான வசதிகள் இருக்கு, வேற வேலை வெட்டி கிடையாது. அப்புறம் எதுதானே செய்வீங்க? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். ஒரு வாயில்லாத ஜீவன் இப்படி சித்திரவதை பண்றீங்களே, இது நியாயமா? இதெல்லாம் தப்பு இல்லையா? சாருக்கு சொந்த ஒரு போர் பந்தருங்களா? இல்ல, தூக்கநாயக்கம்பாளையம். ஏன் போர் பந்தரான்னு கேட்டீங்களா? என்ன விஷயம்? இல்ல, ஜீவகாருண்யத்தை பத்தி பேசுறீங்களே. மகாத்மா காந்திஜி பிறந்த ஊர் போர்பந்தர், நீங்களும் நேரம் அங்க இருந்தா வர்றீங்களோன்னு கேட்டேன். பொதுவா இந்த வீட்டுல எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுறீங்க. இதோ பாருங்க சார், இது கடைசியா இருக்கட்டும். இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க, இது ரொம்ப பாவம். சரி, நீங்க ஓரம் கட்டுங்க. இருப்பா, நான் இந்த எஸ்டேட்டுக்குள்ள வந்ததே சாரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான். அது பேசாம எப்படி கிளம்புறது? வேற ஒண்ணும் இல்ல சார், நான் வெளியூரு, உங்ககிட்ட ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தேன். ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். ரொம்ப சின்சியரா இருப்பேன் சார். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் இன்டர்வியூ ஆக மாட்டேன். ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். இருங்கப்பா, அடியாங்கிறது சரியா தானே இருக்குது. அவர் கண்ணை காட்டா நீங்க பாட்டு கை சுருட்டிட்டு வந்துறதா? சார், இதெல்லாம் வேண்டாம் சார்.
வேலை இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா போக சொன்னா நான் போயிடுறேன். சும்மா இதெல்லாம் எதுக்கு? இப்படி ஏதாவது ஒரு பொம்பளை வீல் வீல் ஆடுது. யார் சார் அது? என்ன? நான் போய் பாட்டு வரேன் சார். இருங்கப்பா. ஓகே ஓகே சார், கன்ஃபார்ம் தான். கண்டிப்பா அனுப்பிச்சிடுறேன் சார். எஸ். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். சார் எக்ஸ்கியூஸ் மீ, பர்ச்சேஸ் விஷயமா கொஞ்ச நேரம் பேசணும் சார். அதெல்லாம் அங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். எஸ் சார், என் பேர் ராஜா. ஐ எம் ஃப்ரம் பாம்பே. பிசினஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். நீங்க எவ்வளவு நேரம் இங்க இருப்பீங்க? நான் அங்கேயே தான் இருப்பேன். இப்ப கூட பேசலாமே? அதுக்கு இல்ல சார், கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு. வெளியே போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்து பேசலாம்னு நினைச்சேன். நோ நோ, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து டீ சாப்பிடுறதுக்காக ஏன் வெளியில போகணும்? ஏய் பாபு, இதோ கொண்டு வரேன் சார். தேங்க்யூ சார். நான் இதுக்கு முன்னால வேற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். இயர்லி 5 to 10 lakhs வரைக்கும் ஆர்டர் கொடுப்பேன். பிகினிங்ல எல்லாம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா போக போக ரொம்ப டவுன் ஆயிடுச்சு சார். யூ see மிஸ்டர் ராஜா, எங்ககிட்ட வந்த கஸ்டமர்ஸ் யாரும் தெரியும் போனது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அந்த அளவுக்கு நாங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுதான். கரெக்ட் சார். உங்க கன்சர்னை பத்தி வெளியே விசாரிச்சேன். எல்லாரும் ரொம்ப திருப்திகரமா சொல்றாங்க. அநேகமா நானும் இனிமே உங்க ரெகுலர் கஸ்டமரா இருப்பேன். டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, பாம்பேல உங்க கன்சர்ன் நேம் என்ன? சொல்றேன். இயர்லி உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி தேவைப்படும்? டீ சாப்பிட்டு சொல்றேனே. எஸ் எஸ், கேரியா. தேங்க்யூ. பதட்டப்படாதீங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். வந்து நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னு ஒரு உண்மையை சொல்றேன். காலையில இருந்து நான் ஒண்ணுமே சாப்பிடல சார். ஆக்சுவலா நான் இங்க உள்ள நுழைஞ்சதே ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமோன்னு தான் சார். என்ன சொன்ன? வேலை தேடி வந்தியா? ஆமா சார், ரொம்ப டயர்டா இருந்தது. ஒரு வேலைக்குன்னு சொல்லி கேட்டு நீங்க வெளியே போன்னு சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு தான் பர்ச்சேஸ்னு ஒரு பொய்ய சொல்லி டீ சாப்பிட்டேன் சார். அமைதி அமைதி. அறிவு இருக்காயா? காலங்காத்தால கம்பெனில ஃப்ராட் பண்ணிட்டியா? கம்பெனி உருப்படுமா? இவ்வளவு பெரிய டீ எஸ்டேட் ஒரு டீ சாப்பிடறதாலயா குறைஞ்சு போக போகுது? உனக்கு டீ வேறையா? முதல்ல இடத்த காலி பண்ணியா? இடத்த காலி பண்ணி முதலாளி பார்த்து வேலை. 1 லட்சத்துக்கு வேலை கொடுப்பான். முதலாளி வர பார்க்கணுமா? எந்திரியா முதல்ல. சரி சரி. சத்தம். சார், இந்த ஆளு வேலை கேட்டு வந்திருக்கான் சார். முதல்ல அதை சொல்லாம பர்ச்சேஸ்க்கு வந்தேன்னு சொல்லி டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்றான் சார். குட் மார்னிங் சார். வணக்கம். இது உங்க ஆபீஸ் டீ எஸ்டேட். அது தெரியாம டீ மட்டும் தான் சார் சாப்பிட்டேன். ஐ சே யூ கெட் அவுட். இப்ப சாப்பிட்டேன். அந்த டீக்கு எவ்வளவு? யோ போயா. வாங்க சார். வரேன். Good morning. வடை 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 வடை. சார் வடை சாப்பிட்டு பாருங்க சார், நல்லா இருக்கு சார். வேண்டாப்பா. சார் ஒண்ணே ஒண்ணு சார், நல்லா இருக்கு சார். வேண்டாம், தொந்தரவு பண்ணாதப்பா. சார் ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க சார், நல்லா இருக்கு சார். சார் வடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சார்? பிரமோதம். சார் 10 காசு சார். கோஷம். அட அழகாதீங்க சார், 10 காசு கொடுங்க சார். இத பாரு, இந்த ஊர்ல வேலை வெட்டி இல்லாம அதை தேடிதான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ பசியோடு இருந்தேன், கொண்டு வந்து கொடுத்தேன், சாப்பிட்டேன். எனக்கு வேலை கிடைச்சதும் கட்டாயம் 10 காசு திருப்பி கொடுத்தேன். கையடியா? சரியான சாவுகிராக்கியா இருக்கியா? பார்த்து வந்தேன். காலங்காத்தால உங்ககிட்ட வந்து மாட்டின பாரு. தப்புத்தான். ஊட்டியில பிச்சைக்காரங்க கூட கோட்டு போட்டு பாடுவாங்க. சரியா தான் இருக்கு. சி வடை வடை வடை. இந்த பார்க்கு புறப்பட்ட. என்ன சார்? சொந்த ஊருக்கு போறதா அபிப்பிராயமே இல்லையா? இல்ல சார், எப்படியாவது உங்களுக்காவது இங்க ஒரு வேலையை தேடி பிடிச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது வேலை பார்த்து தான் நான் இந்த இடத்த விட்டே கிளம்புவேன்.
இப்படியே இந்த குளிர்ல ஒரு வாரம் சுத்திக்கிட்டு இருந்தியானா கை கால் விரைச்சு அனாதை பணமா செத்து போயிடுவேன். அத பத்தி எனக்கு கவலையே இல்ல சார். ஏன் அவ்வளவு அக்கறை இருக்குதே? ஒரு 25 ரூபா கொடுத்தீங்கன்னா தெம்ப ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வேலை தருவணும்ல. 25 ரூபாங்கிறது அவ்வளவு சாதாரணமா? என்ன பொறுத்த வரைக்கும் 25 ரூபாய்ங்கிறது ரொம்ப சாதாரணம். நான் நினைச்சா வித் நோ டைம்ல சம்பாதிச்சிட முடியும். ஆர் யூ ஜோக்கிங்? ஜோக் இல்ல சார், வேணா சேலஞ்ச் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல இதே இடத்துல 25 ரூபா சம்பாதிச்சு காமிக்கிற பாக்குறீங்களா? பாக்குறேன். கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பாருங்க. சார் அந்த பக்கமா திரும்பி பூவை பறிச்சுட்டுங்க. இந்த பக்கம் திரும்பாதீங்க, என்ன நடந்தாலும் கண்டுக்காதீங்க. விடியா கைய பொண்டாட்டி செயினை தொலைச்சிட்டா பார்க்கல தேடிக்கிட்டு வந்து பார்த்து எடுக்கல வந்து கைய பிடிக்கிறியே. விட்டால ஒரு அளவோட உடனே ஏயா பார்க்ல கிடக்கிற செயின் ஏதோ நீயும் பார்த்துட்ட நானும் பார்த்தேன், 2 பேரும் பங்கு போட்டா ஒரு மரியாதை இருக்கும். அதை விட்டுட்டு பொண்டாட்டிதுங்கறிய. தான போலீஸ் ஸ்டேஷனுக்கே போலாம். இதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம 2 பேரும் பங்கே போட்டுக்குவோம். இது சொன்னே அது நியாயமான பாயிண்ட். எங்க செயினுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு சொல்லு பாக்கலாம். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 100 150 சேரும். பார்த்தா பழசா கருப்பா இருக்கு. எனக்கு தெரியாதா? நான் ஒரு நகை வியாபாரி. நீங்க நகை வியாபாரிங்களோ? பின்ன என்ன பொடி வியாபாரிய? ரைட், அப்ப ஒண்ணு பண்ணலாம். இப்ப கையில எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? ஏதோ 10 20 சேரும். இப்ப நான் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது. முதல்ல அதை கையில கொடுத்துருங்க. அப்புறம் உங்க அட்ரஸ் சொல்லுங்க, மீதி அங்க வந்து நான் வாங்கிக்கிறேன். நல்ல ஐடியா. சரி, இருக்கிறத எடுங்க. இந்தாங்க அட்ரஸ் சொல்லு. காந்திநாதன். காந்திநாதனா? நல்ல வேலை மகாத்மாவை விட்டிய. மீதி அட்ரஸ் சொல்லு. 55 கிராஸ் கட் ரோடு, அப்பர் குன்னூர். ரைட், போய் வித்து வைங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். நான் ஏன் விக்கிறேன்? நகை வியாபாரி இல்ல, உரிக்கிட மாட்டேன். உரிக்க சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஓரமா போங்க. பாத்தீங்களா சார், 25 ரூபா. இப்போ அதை என்ன பத்தி தெரிஞ்சிட்டீங்களா? ஓ, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாதாரண ஒன்றை நாள் செயினை போட்டு அதை தங்க நகை அவனை நம்ப வச்சு நீ ஃப்ராட் பண்ணிருக்க. கரெக்ட் சார். என்ன மாதிரி ஏழைங்க ஃப்ராட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களை மாதிரி பணக்காரங்க தான். நீங்க மட்டும் 25 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி ஒரு ஃப்ராடே நான் பண்ணிருக்க மாட்டேன். ஐயா, என்னப்பா ரொம்ப ஏழையா? என்ன பசியா? அதுக்கு இவர்கிட்ட கேட்கறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரே 1 ரூபா இருக்கட்டும். மீதி நீங்க எல்லாம் பங்கு போட்டு வச்சுக்கோங்க. போங்க போங்க போங்க. தர்ம பிரபு தினம் இப்படிதானா? சிச்சி, நான் எவ்வளவு நேரம் பசியோட படுத்துட்டு இருந்தேன் சார். ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி ஒரு சேலஞ்சுக்காக வேண்டி இப்படி ஒரு ஃப்ராட் பண்ணேன். நான் தினம் இப்படி ஃப்ராட் பண்றாப்ல இருந்தா அப்புறம் ஏன் சார் வேலை தேடி கஷ்டப்படுறேன்? பாத்துங்களா? குட் பை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இன்னைக்கு மார்னிங் பேப்பர்ல ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு, படிச்சு பாத்தீங்களா சார்? அப்படி ஒண்ணும் முக்கியமான நியூஸ் வந்ததா தெரியலையே. இந்தாங்க பாருங்க. நாளை காலையில உங்களை பத்தி பத்திரிக்கையில செய்தி வராம இருக்கணும்னா இப்ப சத்தம் போடாம இருக்கணும். டிரைவரை வண்டியை நேரா ஓட்ட சொல்லுங்க. வண்டி எடுப்பா. ஓகே டிரைவர், வண்டி நிறுத்திட்டு கீழே இறங்குறீங்களா? நீங்களும் தான் சார். கொஞ்சம் சீக்கிரம் இறங்கி வாங்க ப்ளீஸ். आप जैसे कोई मेरी जिंदगी में लाए तो बात बन जाए। लेला है लेला मुझको न लेला, तुम बात लेला। लेला है लेला मुझको न ले है लेला पिले पिले। लेला है लेला लैला को लेला मुझको। 1
உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சார். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. சும்மா தான் ரோடோட சுத்திட்டே இருக்கேன். என்ன ஊரு விட்டு ஒதுக்குப்புறமா வந்து தனியா நின்றுருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயம் பேச வந்தீங்களா? என்ன சார் சைலண்ட் ஆகுறீங்க? இவங்கெல்லாம் யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? நாங்க ஒரு பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்கோம். நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. அது சரி, பிசினஸ்னா தனியா பேச வேண்டியதான். ரைட், வரேன். என்ன சார் இது? இந்த ஆள் உங்க டிரைவர் உங்க முன்னாலே உட்கார்ந்து தம் அடிச்சிட்டு. அது சரி, முதலாளி பாட்டாளிங்கிற வித்தியாசம் இல்லாம ஒரு சமதர்மமான சமுதாயம் அமையணும்னு நான் கூட ஆசைப்படுறது உண்டு. ஏதோ உங்க விஷயத்துல கரெக்டா பாக்குறீங்க. ஓகே, தேங்க்ஸ். வரட்டுங்களா? டேய் வரங்க டிரைவனே. பக்கத்துல வராத, ஷூட் பண்ணிடுவேன். சொன்னா கேளு. வராத, ஷூட் பண்ணிடுவேன். சார் இதுல ஒண்ணுமே இல்ல சார். அவன் சும்மாவே ஏமாத்திருக்காங்க சார். ராஜா, பாக்ஸ் பாக்ஸ். சாரி சார். ஏதோ ட்ரிங்க் சாப்பிடுறியா? பேட் 69, பிளாக் டாக், பிளாக் அண்ட் ஒயிட், 100 பேப்பர்ஸ், ராயல் சல்யூட். ஏன் சிரிக்கிறேன்? ஒண்ணும் இல்ல சார். பணக்காரனுக்கு ஏழைக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? பணக்காரன் வருமானத்தை என்ன பண்றதுன்னு யோசிப்பான். ஏழை வருமானத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்பான். நீங்க உட்கார்ந்து ட்ரிங்க் சாப்பிடுங்க. நான் மெல்ல உள்ள போய் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு விசாரிச்சுட்டு வரேன். சிடம். என் கூட இங்க வந்துட்டு வேலை கேட்க போறேங்கிறியே, என் பிரஸ்டீஜ் என்ன இருக்கு? அது சரி, உங்க பிரஸ்டீஜ் பார்த்து இன்னைக்கு உங்க கூட உட்கார்ந்து ட்ரிங்க் சாப்பிட்டா நாளையில இருந்து புல போட்ட வேண்டாம். 1 minute. எடுத்துக்க. எதுக்கு சார் எவ்வளவு பணம்? இந்த பணத்தை வச்சு உன் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஓஹோ. இதுல 15,000 இருக்கு. அந்த பாக்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 2 லட்சம். 2 லட்சமா?
ஒண்ணு பண்ணுங்க, இதை அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு அந்த பாக்ஸ் இப்படி தள்ளுங்க. இப்ப யோசிக்கிறீங்களே, இதுதான் நம்ம 2 பேத்துக்குள்ள வித்தியாசம். நான் உங்க உயிரை காப்பாத்தி கூட இந்த 2 லட்சம் தான் உங்களுக்கு பெருசா போச்சு. ஆனா நீங்க யாருன்னே தெரியாம உங்களை நான் உயிரை கொடுத்து போராடி காப்பாத்தினேன். இப்படி சம்பாதிக்கிற பணம் ரொம்ப நாளைக்கு தாங்க சார். இதுக்காக உங்களை நான் காப்பாத்தல. எனக்கு உண்மையிலேயே நீங்க ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க பார்க்லயே தான் படுத்து கிடப்பேன். நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அமோகமான சாப்பாடு போட்டீங்க. உனக்கு என்ன வேலைங்கிறத நாளை மார்னிங் சொல்றேன். இப்ப போய் நீ ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படியே ஒரு ஓரமா படுத்துக்கலாங்களா? நேர மாடிக்கு போ. ரைட் சைடுல ஒரு ரூம் இருக்கும், அதுல நுழையாது. லெப்ட் சைடுல இன்னொரு ரூம் இருக்கும், அதுலயும் நுழையாது. எந்த ரூம் என்ட்ரன்ஸ்ல வால் கிளாக் இருக்கோ அதுதான் உங்களுடைய ரூம். யூ கேன் கோ. குட் நைட். 1 மினிட். கார்ல வரும்போது நான் சொன்ன மேட்டரை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நைட்ல இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாது. ஓகே? ஓகே சார். குட் நைட். குட் நைட். என்ன தூங்கல? தூக்கம் வரல. ஏன் சார், மேல ஏதோ சத்தம் கேட்டதே, என்னங்க அது? உங்களுக்கு தான் சார், மேல ஏதோ சத்தம் கேட்டதே என்னன்னு கேட்டேன். காக்கா பறக்குது.
குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். என்ன இது லக்கேஜ் இருக்கிற? புறப்பட்டேன் சார். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணேன். உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப இல்ல, ஆனா இன்னும் ஒரே ஒரு நைட் இந்த வீட்டுல ஸ்டே பண்ணா நிச்சயம் அப்படித்தான் ஆகும் போல இருக்கு. ஏன் நைட் மறுபடியும் அந்த லேடி வாய்ஸ் கேட்டுக்கா? கரெக்ட் சார், அதேதான். அது என்ன எதுன்னு தெரியாம ராத்திரி பூரா நான் மண்டையை பிச்சுட்டேன். உங்களை கேட்டா நீங்க வெளியே போடாமீங்க, ஆனா கேட்காம என்னால இருக்க முடியல. ஏதோ ஒரு மர்ம மாளிகையில சிக்கின மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அதான் நான் கிளம்பிட்டேன். ஓகே, லக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டு என் பின்னாடி வா. போட்டோல இருக்கிற 2 பேருமே என்னுடைய டாட்டர்ஸ். மூத்தவ பேரு கலா, வெரி குட் டான்சர், ஆனா ரொம்ப சென்சிட்டிவ். சின்னவ பேரு சத்யா, நைஸ் சிங்கர், ஆனா விளையாட்டு அதிகம். இவங்க 2 பேரும் கலையில ஆர்வமா இருந்தாங்கன்னு சொல்றதை விட வெறியா இருந்தாங்கன்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். பாட்டும் பரதமும் என் வீட்டோட இணைஞ்சிருக்கிறதா என் டாட்டர்ஸை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. பின்ன என்ன சார், உண்மையிலேயே அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. ஆமா, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? சொல்றேன். இந்த கலையில இவங்க கிட்ட இருந்த திறமை காரணமா இவங்களுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படும். அக்கா தங்கச்சிகளுக்குள்ள இது சகஜம்தான் நானும் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒரு நாள் நைட் என் வீட்டு டைனிங் டேபிள் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துச்சு. அக்கா அக்கா அக்கோய், நான் ஒண்ணு செவிடல. வாய முடிட்டு பேசாம சாப்பிடு. அடடா, இங்கேயும் ஆரம்பிச்சுங்களா? ஏமா சாப்பாட்டு நேரத்துல கொஞ்சம் சண்டை போடாம இருக்க கூடாதா? ஆமா, சிஸ்டர் ஸ்ரீஜி வீரால நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணியா? நான் ஒண்ணும் பண்ணல டாடி. இன்னைக்கு மத்தியானம் ப்ரோக்ராம் முடிஞ்சதும் அக்காவும் நானும் ஒரே ரூம்ல இருந்தோம். ஆடியன்ஸ் 4 பேர் வந்து என்கிட்ட மட்டும் ஆட்டோகிராஃப் கேட்டாங்க. அந்த வயிற்றுச்சல் அவளுக்கு. அதுக்குள்ள எனக்கு வயிற்றுச்சல் இல்ல. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம்பா உங்ககிட்ட அவங்க ஆட்டோகிராஃப் வாங்கலையான்னு இவன் என்ன கிண்டல் பண்றா. என்னமோ கூட்டம் பூரா இவ பாட்டை கேட்க மட்டும்தான் வந்த மாதிரி இவளுக்கு ஒரு ஹெட் வெயிட். என்ன உன் ஆட்டத்தை பக்கம் தான் கூட்டம் வருதா? பின்ன உன் பாட்டை கேட்க சரி மட்டும். சரி விடுங்கம்மா. நீ ஆடுறதுல கட்டிக்காரி, நீ பாடுறதுல கட்டிக்காரி. ஏன் வீண் தகராறு? பேசாம சாப்பிடுங்கம்மா. ஆமா, அவ என்ன பெரிய ஆட்டம் ஆடுறா? என் பாட்டுக்கு வாடிடுவாளா? சரி, உன் பாட்டுக்கு நான் ஆடி காட்டிட்டா ஒத்துக்குவியா? உன்னால அது முடியாது. முடியுமா இல்லையான்னு ஆடி பாத்திரலாம். சும்மா வெட்டி வா எதுக்கு? பேசாம சாப்பிடு. அப்பா, நாளைக்கு காத்தால நம்ம வீட்டுல தான் இந்த போட்டி நடக்கணும். நீங்க தான் இதுக்கு ஜட்ஜ். இவ பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடுறேன். அப்படி என்னால ஆட முடியாட்டி லைஃப் லாங் நான் ஆடவே மாட்டேன். இவனால பாட முடியாட்டி லைஃப் லாங் இவ பாடக்கூடாது. கலா, இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் ஆகியா? உட்காந்து சாப்பிடுமா. சாரிப்பா, குட் நைட். கலா பிளீஸ், நான் சொல்றது கேளுமா. கலா, ஏமா அவ ரொம்ப சென்சிட்டிவ்னு உனக்கு தெரியும். சாப்பிடுற நேரத்துல அவ ஆத்திரப்படுற மாதிரி ஏமா பேசுற? இல்ல டாடி, அவ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு பின்னால நிச்சயமா நாளைக்கு இந்த போட்டி நடந்தே தீரணும். என்னம்மா இது, சாப்பாட்டுல நீயும் கை கழுவுற? குட் நைட் டாடி.
tatangar dim tatajanta. Tatadim tarikata dim tatatita dim tatajanta. Tadimi tajuna tatajuna tarikadim. Tatajam tagadinata. Tadimi tajuna dim. Pangar tadim tadim. Tadimita tajunata taketata tanatita tadada sariri nisasani nisa dadani tani baba karada ma baba gama mama riga sariga ma ma garita sarita ni sariga ma gama gama pada ma pada ni sani sadati sarita Come on, have it. சார் ஒரு சின்ன அபிப்பிராயம். Yes. சுயநினைவோடு இருக்கிற ஒரு ஆளை கூட மாச கணக்குல ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சோம்னா அந்த ஆள் பைத்தியம் ஆயிருவான். அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு இந்த மாதிரி அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். Of course you are correct. ஆனா அவளை வெளியில விடுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பல பிரச்சனைகள் வருது. சில சமயம் கார் எடுத்துக்கிட்டு தனியா போயிடுவா. சில சமயம் அவ சிஸ்டர் ஞாபகம் வந்துச்சுன்னா அவ மாதிரியே ஹில்ஸ்லன்னு குதிக்க முயற்சி பண்ணுவா. அந்த பயத்துக்காகவே அவளை வீட்டோட வச்சிருக்கிறேன். என் நேரம் அவளுக்கு பாதுகாப்பா அவ கூடவே இருக்க முடியுமா? சார் இன்னொரு சின்ன அபிப்பிராயம். நீங்க எனக்கு வேலை தரதா கூப்பிட்டு வந்தீங்க. நான் வேணா நாளையில இருந்து உங்க பொண்ணு ஒரு செட்டப் பண்ணிட்டுங்களா? செட்டப்பா? ஐ மீன் குணப்படுத்துறேன்னு சொன்னேன். நீ என்ன டாக்டரா? அப்படி இல்ல, ஒரு சின்ன நம்பிக்கை தாங்க. ஏன்னா உங்க பொண்ணு ஒரு மென்டல் கேஸ், நானே ஏறக்குறைய அதே இனம் பாருங்க. இப்படி பக்கத்துல வா. பால் 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 ஸ்டிக் ஸ்டிக் லெக்ஸ் லெக் பொசிஷன் பொசிஷன் ட்ரையல். இரு இரு இரு. ஃபர்ஸ்ட்ல நான் என்ன செய்யறேனோ அதை நல்லா பாத்துக்க. என்ன அதுக்கப்புறம் அதே மாதிரி நீ செய்யணும். லுக், இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்ட். யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நல்லா நான் எப்படி அடிக்கிறேன்னு பாத்துக்க. பால் எவ்வளவு உயரத்துல எவ்வளவு பிரமாதமா போகுதுன்னு பாரு. அதாவது பால் இடத்த விட்டு அசையாம அதே இடத்துல இருக்கணும். ஆனா ஸ்டிக் மட்டும் ஒரு ஃபர்லாங் ஹைட்டுக்கு மேல போகணும். இதுதான் கரெக்டான கால்ஃப் கேம். இந்தியாவிலேயே இந்த அளவு விளையாடுறதுக்கு நான் ஒரே ஆள் தான் இருக்கேன். சாரி ராஜா,
சார் சிரிக்காதீங்க சார். பிகினிங் எல்லாம் அப்படித்தான் இருக்கு, அப்புறம் போக போக சரியாயிரும். இங்க பாரு. இப்படி இங்க பாரு. இப்படி எப்படி வேணாம் போ. சார் ஒரு சின்ன ஐடியா, நீங்க கொஞ்ச நேரம் அப்படி திரும்பிக்கோங்க. எதுக்கு? சார் சத்யாவுக்கு பெண்மை உணர்வு இருக்கா இல்லையா நான் செக்அப் பண்ணணும், கொஞ்சம் அப்படி திரும்புங்க. சத்யாவுக்கு பெண்மை உணர்வு இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணணுமா? சார் பெண்மை உணர்வு இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் கியூர் ஆயிரும்னு அர்த்தம். அப்படி இல்ல கியூர் ஆகுறது ரொம்ப நாள் ஆகுன்னு அர்த்தம். நீ கொஞ்ச நேரம் அப்படி திரும்ப சொல்றேன். இந்த பாருப்பா, நீ நடக்கிறத பார்த்தா உனக்கும் சத்யா மாதிரி பைத்தியம் பிடிச்சுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சார் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அப்படி திரும்ப சொல்றேன். ஆல் ரைட். சத்யா என்ன பாரு, நான் என்ன செய்யறேனோ அதே மாதிரி செய்யறியா? நான் செய்யற மாதிரியே செய்யணும். சரி. நல்லா பாத்துக்கோ. எங்க நீ இதே மாதிரி செய் பார்க்கலாம். வெரி குட். இப்ப நான் என்ன செய்யறேனோ அதே மாதிரி செய்யணும். நல்லா பாத்துக்க, நான் என்ன செய்யறேனோ அதே மாதிரி செய்யணும். என்ன அப்பதான் நீ நல்ல சத்யா. எப்படி இதே மாதிரி நீ செய் பார்க்கலாம். நான் என்ன செஞ்சேனோ அதே மாதிரி செய்ய. கழுத்து இது கழுத்துமா? சார் சார் என் கண்ணாடி சார். சார் என் கண்ணாடி, என் கண்ணாடி சார், என் கண்ணாடி. ராஜா என்னப்பா நடந்தது? சார் கியூர் ஆயிருவா சார். சத்யா கூடிய சீக்கிரம் கியூர் ஆயிருவா சார். கியூர் ஆகுது. கவலையப்படாதீங்க சார், அரவானாலும் பரவாயில்ல. சத்யா கியூர் ஆயிருவா, தெளிவறிஞ்சிருவா சார். விஷயத்த சொல்லுப்பா. நான் துணி போட்டு சொல்றேன் சார். சார் நான் என் துணியை போட்டு சொல்றேன். நீ ஒரு நல்ல காமெடியான ஆளப்பா. செக் பண்றதுக்கு வேற ரூட்டே இல்லையா? இப்படிதான் அற வாங்குறதா? சார் அற வாங்குறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்னோட எய்ம் எல்லாம் எப்படியாவது சத்யா கியூர் ஆகணுங்கிறது தான். இது எனக்கு ஒரு சேலஞ்சு மாதிரி. சார் எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம். வேற ஏதாவது புது ஐடியாவா? சார் சத்யாவுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? ஓ தெரியுமே. இப்போ தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு வந்துருமா? உனக்கு ஏதாவது இருக்காப்பா? அது ஏற்கனவே மென்டல் பேஷண்ட். அது எப்படிப்பா நீச்சல் அடிக்கும்? நீ கூட சும்மா இருங்க. கவலையே படாதீங்க சார். உங்க பொண்ணு அவளே நீந்தி வந்துட்டான்னா அவ கியூர் ஆயிருவான்னு அர்த்தம். இல்ல